بسم الله الرحمن الرحيم. இஸ்லாத்தால் கவரப்பட்ட தேவி காமாட்சி ஜைனபாக மாறிய விதத்தை சொல்ல வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய அனுபவங்களை பத்தி தான் நான் இங்க பேச வந்திருக்கேன். அதாவது என்னுடைய ஊர் வந்து தென்காசி. கேரளாவுக்கு தொழிலுக்காண்டி போயிருந்தோம். போன இடத்துல அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னுடைய சகோதரன் இஸ்லாத்தை ஏற்று வந்தாரு. அவரு எங்க போனாலும் 5 வேளை தொழுகைக்கு வீட்டுக்கு வந்துருவாரு. அந்த 5 வேளை தொழுகை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த தொழுகையில அவர் துவா பண்ணுவாரு அழுதுகிட்டு. அதாவது என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நேர்வழி பெறணும், அவங்க எல்லாருமே நேர்வழி பெற்று வரணும், தவறான வழிக்கு பேரக்கூடாது. நான் எப்படி நேர்வழிக்கு வந்தனோ அந்த மணிக்கு அவங்களும் நேர்வழிக்கு வரணும், சொர்க்கத்துக்கு நன்மை செய்து சொர்க்கத்துக்கு போகணும், தீமை செய்து பேரக்கூடாது, நரகத்துக்கு பேரக்கூடாது அப்படின்னு ரொம்ப அழுதவாறு துவா செஞ்சாங்க. அதை கேட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல முஸ்லிம்ங்க தான் அவங்க கிட்ட போய் கேட்டேன். எங்க இந்த இஸ்லாத்தை பத்தி எனக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற குரானை போய் எடுத்தேன். எடுத்த உடனே குரானை எடுக்காத, நீ எடுக்க கூடாது, நீ வந்து தீண்டத்தகாதவ, நீ தொடக்கூடாது, நீ வந்து காஃபிரு, நீ சுத்தம் இல்லாதவ, அந்த மணிக்கு ஒரு பேசி ஒதுக்கிட்டாங்க. நான் உடனே எங்க அண்ணன் கிட்ட வந்து கேட்டேன், என்னென்ன இப்படி பேசுறாங்களே, அதாவது மாற்று மத கலாச்சாரத்துலதான் இந்த பிராமணங்கள்லாம் பகவத்கீதையை தொடணும், அதை தான் எடுக்கணும், அவங்க தான் ஓதணும் அப்படி சொல்லுவாங்க. அந்த மணிக்கு இவங்களும் குரானை இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்லிட்டு போய் எங்க அண்ணன் கிட்ட போய் கேட்டேன், என்ன குறிக்கோள்ல நீங்க வந்து இந்த இஸ்லாத்துக்கு வந்தீங்க அப்படி சொல்லிட்டு போய் கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, ஒரு இறை கொள்கையை மட்டும் எடுத்து சொன்னாங்க. அதாவது இறைவன் தான், ஒரு இறைவன் தான், பல கடவுள் கிடையாது, அவனுக்கு நிகர யாருமே கிடையாது அப்படி சொன்னாங்க. நன்மை செஞ்சா சொர்க்கத்துக்கு போகலாம், தீமை செஞ்சா நரகத்துக்கு போயிருவாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப இதா சொன்னாங்க. அந்த சொர்க்க நரகமே எனக்கு அது ரொம்ப கவர்ந்ததா இருந்தது. அதை நினைச்சு நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். அப்போ இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு நான் வந்து ரொம்ப சந்தோஷமா பட்டேன். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு கலிமா சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இத சொன்ன இஸ்லாத்துக்கு வந்துருமா அப்படின்னு எங்க அண்ணன் சொன்னாங்க. உடனே அதுக்கு ஒரு அர்த்தம் கேட்டேன், என்னென்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படி சொன்னாங்க. அப்புறம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அதாவது இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைவனை திரு தூதர் நம்ம சாட்சியம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படியே நான் போய் பக்கத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டு பக்கத்து வீட்டுல போய் அவங்க கிட்ட கேட்க போனேன். அதாவது ஏங்க நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், நான் இப்போ ரொம்ப தூய்மையெல்லாம் ஆயிட்டேன், ரொம்ப சுத்தமா ஆயிட்டேன், நான் காஃபிர் இல்ல, நான் ஒரு முஸ்லீமு அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சொல்றேன் சந்தோஷமா. அவங்க சொல்றாங்க, என்ன கேட்காம நீ எப்படி இஸ்லாத்துக்கு வரலாம், நீ வந்து இப்ப இஸ்லாத்துக்கு வரல, நீ சுத்தமா இல்ல, நீ காஃபிர் தான் இப்போ கூட அப்படி சொன்னாங்க. என்னங்க ஒரு களிமா சொன்னா இஸ்லாத்துக்கு வந்துடலாம் சொன்னாங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேனே, அப்ப இனிமேல் என்னங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அவங்க சொல்றாங்க, குளிச்சாதான் இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி அப்படிங்கிறாங்க. என்ன குளிக்கணும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில எங்க வீட்டுல போய் குளிப்பாட்டினாங்க. ஒரு மையத்தை குளிப்பாட்டின மாதிரி குளிப்பாட்டிட்டாங்க. ஒரு மையத்தை படுக்கப்படுதான் குளிப்பாட்டுவாங்க, என்னை நிக்க வச்சே குளிப்பாட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு குளிப்பாட்டி கொண்டு வந்து நிப்பாட்டி அப்ப சகாத்து களிமா சொல்லிட்டு இப்பதான் நீ இஸ்லாத்துக்கு வந்துட்ட அப்படிங்கிறாங்க. நான் போய் எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சொல்றாங்கண்ணே அப்படின்னு. அப்ப பரவாயில்ல, ஏன்னா அவங்க வந்து சுலத்வால் ஜமாத்துல தான் இந்த முஸ்லிமுக்கே வந்தாங்க. அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்ன பார்த்து எங்க அம்மாவும் வந்தாங்க, இஸ்லாத்துக்கு ஏற்றுட்டு வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு நாங்க எல்லாருமே எங்க வீட்டுல குடும்பத்துல எல்லாருமே சேர்ந்து ஒரே வீட்டுல படுத்திருந்தோம். அப்ப பக்கத்து வீட்டுல இருந்தவங்க ஓடி வந்து, என்னங்க நீங்க எல்லாருமே ஒரே மாதிரி படுத்திருக்கீங்க, உங்க அப்பா உன்னோட தம்பி எல்லாம் காஃபிர் தானே, அவங்களாம் சுத்தம் இல்லாதவங்க, அவங்களாம் உங்க கூட படுக்க வைக்காதீங்க, அவங்களாம் தீண்டத்தகாதவங்க, பக்கத்துல மோட்டர் ரூம் இருக்கு, அங்க போய் படுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு என்னோட அப்பா வந்து, என்னோட இஸ்லாம்னா இப்படிதானா அப்படிங்கிற மாதிரி வெறுத்து இதா பேசினார், ரொம்ப சங்கடப்பட்டாரு. அப்போ என்னுடைய அம்மா வந்து இந்த இஸ்லாத்துல இப்படி எல்லாம் சொல்றாங்களே, தீண்டத்தகாத மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது மட்டும் இல்லங்க, ரொம்ப விஷயங்களை அப்படி மனசு வெறுக்கிற மாதிரி ரொம்ப இதா பேசினாங்க. அப்படியே நானும் எங்க அம்மாவோட மனசு மாறி ஊருக்கு போய் அங்க போய் இந்த இஸ்லாத்துல வேண்டாம், நம்ம பொண்ணு இங்க இருந்தா தீண்டத்தகாத மாதிரி பேசுறாங்க, நம்ம பொண்ணு இருந்தா வேற எதற்கா பண்ணிருவாங்க அப்படி சொல்லிட்டு பயந்து போய் அவங்க சொந்தக்காரங்களே கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க.
என்னோட அம்மா பேச்ச கேட்டு என்னோட மனசு மாறி போச்சு. அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த சேத்துல ஒரு காலு ஆத்துல ஒரு கால் சொல்லுவாங்களே, அந்த மாதிரிக்கே கால் வச்சிருந்தேன். அந்த மாதிரிதான் இருந்தேன். அப்புறம் அவங்க பேச்ச கேட்டு அங்க இருந்தப்போ என்னோட அப்பா வந்து உடல்நல சரியில்லாம மரணம் அடைஞ்சிட்டாரு. அப்போ சொந்தக்காரங்க சொல்லிட்டு போனாங்களே, அவங்க வந்து யாருமே பார்க்கல. அந்த அளவுக்கு 4 பேரை வச்சு அந்த காரியங்களா முடிச்சிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு நான் எங்க அம்மா அந்த 1 நிமிஷத்துல அல்லாஹ் தஆலா என்னுடைய மனசை மாத்தினான். நாம அந்த மார்க்கத்தை பத்தி சரியா புரியாம இருந்தேன். அப்போ வந்து நாம செய்யறதெல்லாம் தவறு தானே, நம்ம ஒரு இறைவனை நினைச்சுன்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி தவறு செய்யறதுனாலதான் அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நான் இங்க இருக்க கூடாது. அந்த 1 நிமிஷத்துல நினைச்சேன், ஒரு இறைவன் தான், ஒரு இறைவனாலதான் இதெல்லாம் இயல்பு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போறேன் அப்படி எங்க அம்மாவை வந்து கூப்பிட்டேன். ஏங்க அம்மா, இதெல்லாம் ஒரு இறைவன் நினைச்சு நம்ம இஸ்லாத்துக்கு வந்த போற இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, நம்ம போவோம், ஒரு இறைவன் தான், இந்த மாதிரி பல கடவுளும் கிடையாது, எனக்கு யாருமே இல்ல அந்த மாதிரி சொன்னேன். எங்க அம்மா சொன்னாங்க, இல்லம்மா நான் இங்கதான் இருப்பேன், நீ என்ன பண்ணமா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலேஜ்ல நீங்க வராட்டாலும் பரவாயில்ல, எனக்கு தாய் தகப்ப யாருமே இல்ல, எனக்கு சகோதரன் இல்லைன்ட்டு நான் பாட்டு 8 ஹவர் டிராவல் பண்ணி ஒத்திலி டிராவல் பண்ணி கேரளா போயிட்டேன். அங்க போய் எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன், ஏன்னா நான் இங்கதான் இருப்பேன் அப்படி சொல்றேன். எங்க அண்ணன் வந்து கேக்குறான், நீ எங்க இப்படி வரலாம், இங்க எப்படி வரலாம், நீ அம்மா அப்பா நம்பிதானே போனேன், நீ அங்கே போயிரு அப்படின்னு சொல்றாங்க. அங்க சொன்ன உடனே பக்கத்து வீட்டுல இருந்து ஓடி வந்து கேக்குறாங்க, என்னம்மா அங்க இருக்க மாப்பிள்ளை பிடிக்கல சொல்லிட்டு இங்க வந்தியாமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி கேட்ட உடனே எனக்கு எப்படி இருக்குங்க, நானே எங்க அப்பாவோட மரண வேதனையோட ரொம்ப நூலாகி வந்து நிக்கிறேன். இப்படி பேசுறாங்க ஒரு முஸ்லீமாய, முஸ்லீமாய அவங்களே இந்த மாணிக்க இஸ்லாத்துக்கு புதுசா வந்தவங்க கிட்ட இப்படி எல்லாம் நடந்துகிட்டா அவங்க எப்படிங்க இஸ்லாத்துல இருப்பாங்க? நீங்க தயவு செஞ்சு சொல்றேங்க, இஸ்லாத்துல இருக்கிறவங்க இஸ்லாத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த குரான் அரபி ஓதுறீங்களே, அரபியை மட்டும் தான் ஓதணும் அதான் சொர்க்கத்துக்கு பேர்லாம் நினைச்சிடாதீங்க. அந்த அரபி படிச்சியும் அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இப்படி எல்லாம் செய்ய மாட்டீங்க, இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. இஸ்லாத்துக்கு வர்றவங்களையும் வராத அளவுக்கு ஆக்கிடுவீங்க. இந்த மாதிரிக்கு ஆக்காம மத்தவங்களை நீங்களும் இந்த மார்க்கத்தை பத்தி கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கும் எத்தி வைங்க. நான் இங்க இருந்தப்போ இந்த டிஎன்டிஜே தௌஹீத் ஜமாத் அவங்க மூலியமா ஒரு ஆள் தகவல் சொல்லி என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. 3 மாசம் கல்விக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. சேர்த்து அல்ஹம்துலில்லாஹ் 3 மாசம் தாங்க படிச்சேன். 3 வருஷம் படிப்பு மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த ஏகத்துவ கொள்கைய ஹதீஸ் மூலியமாவும் குர்ஆன் வசன அர்த்தங்களையும் தெரிஞ்சுக்கிட்டேன். பெண்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும், எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறத இங்க அவ்வளவு நுண்ணியமா எடுத்து சொல்றாங்க. அந்த இப்பதான் அன்னைக்கு சொன்னது இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நேரான வழிங்கிறது இது ஒண்ணுதான் அப்படிங்க. என்னோட அம்மா சொல்றாங்க, அன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்த புதுசுல 3 மாச காலம் இங்க சேர்ந்து படிச்சிருந்தா யார் சொன்னதை கேட்டிருக்க மாட்டோம், இந்த கொள்கையிலே உறுதியா இருந்திருப்போம் கடைசி வரையும். உன்னோட அப்பாவையும் நம்ம ஷஹாதத் கலிமா சொல்லி அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். பாத்தீங்களா எவ்வளவு அளவுக்கு இருந்தவங்க எவ்வளவு அளவுக்கு எவ்வளவு எதுக்கு உறுதியா நிக்கிற மாதிரி இந்த ஏகத்துவ கொள்கையை அவங்களுக்கு எடுத்து எவ்வளவு அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு. இந்த மாணிக்க நீங்களும் இந்த ஏகத்துவ கொள்கையை படிச்சு மற்றவங்களுக்கு எத்தி வைக்கணும்னு இறைவனை பிரார்த்தித்தவாறு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஷகூரா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அந்த ஏக ரட்சகனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். நான் இஸ்லாத்தை ஏற்று 5 இயர்ஸ் ஆச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைக்கும் போது ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் படைக்கிறான். அது என்ன நோக்கம் அப்படின்னா, அல்லாஹ்வை அழகான முறையில அறிந்து இன்னும் அழகான முறையில விரும்பணும்ன்றதுக்காக தான் அந்த இறைவனுடைய நோக்கமே. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களையும் ஒரு முஸ்லிமாக தான் படைக்கிறான். ஆனா அதுல சில மனிதர்கள் அவங்களுடைய முன்னோர்களின் குலத்தின் அடிப்படையில் அறியாமனால வளர்க்கப்படுறாங்க. அதே மாதிரிதான் நானும் வளர்க்கப்பட்டிருந்தேன். எனக்கு இஸ்லாம் எப்படி அறிமுகமாச்சு, யாரால அறிமுகமாச்சுன்னா எங்க அப்பா மூலியமா தான் எனக்கு இஸ்லாம் அறிமுகமாச்சு. எங்க அப்பா சவுதி அரேபியால இருக்காங்க.
அவங்களுக்கு வந்து சில தௌஹீத் சகோதரர்கள் மூலமாக இஸ்லாம் வந்து அறிமுகமாச்சுங்க. எங்க அப்பா மாதிரி 10 வருஷம் ஆச்சு. ஆனா எங்க ஃபேமிலி ஏத்து இன்னும் நானே ஏதோ ஒரு 5 வருஷம் தான் ஆச்சு. நீங்க நினைக்கலாம், ஏன் நீங்க மட்டும் ஏத்து 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைக்கலாம். இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணம் என்னன்னு சொல்லனா, முஸ்லீம் ஆகிய, அதாவது பேர் தாங்கி இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதர சகோதரிகளோட நடைமுறை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹிந்துக்களுக்கும், அதாவது நான் முதல்ல இருந்து ஹிந்து மார்க்கம் தான், அந்த ஹிந்துக்களுக்கும் இந்த இஸ்லாமிய பேர் தாங்கி இருக்கீங்க பாத்தீங்களா, உங்களை சொல்லல, சில சகோதரர்கள் இல்ல, அவங்களோட இருக்கக்கூடிய வேறுபாடு எல்லாமே ஒன்னே தான் இருக்கும். கொஞ்சம் கூட ஒரு டிஃபரன்ஸே இருக்காது. அதாவது அங்க சிலை வச்சு வணங்கினாலும் இங்க தர்கா வழிபாடு தான், அங்க தவஷம் சொல்லுவாங்க, இங்க ஃபாத்தியா ஓதுவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப வந்து எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, இஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான மார்க்கம், ஹிந்து வந்து ரொம்ப ஈஸிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் சகோதரி தான் சொன்னாங்க. இதனாலே நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்காத ஒரு காரணம் தான். அதுக்கப்புறம் இறைவனோட கிருபையால எங்க அப்பா ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுதான் உண்மையான இஸ்லாம் சொல்லி இறைவனோட ஏகத்துவ கொள்கை எடுத்து வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நாங்க வந்து ஏத்துக்கிட்டோம் எங்க ஃபேமிலியோட. இருந்தாலும் கூட என்ன பொறுத்த அளவில் ஒரு 6 மாசம் வந்து அப்பா சொன்னதுக்காக தான் ஏத்துக்கிட்டேன். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது அப்ப வந்து எங்க சார் வந்து என்ன கேட்டாருன்னா, நீங்க ஜீசஸ் தான் எல்லாருமே உங்களை படைச்சாங்க, கிறிஸ்டியன் ஸ்கூல் அது, ஜீசஸ் தான் உங்களை எல்லாரும் படைச்சாங்க தானே, யாரெல்லாம் ஜீசஸ் படைச்சாங்கன்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னவோ தெரியல, அல்லாஹ்வோட கிருபையா நான் கை தூக்கவே இல்லை. சார் வந்து கேட்டாரு, என்னம்மா நீ ஏமா கை தூக்கல, உன்னையா அப்ப ஜீசஸ் தானே படைச்சாரு, அப்ப யார் படைச்சா நீ நினைக்கிறான்னு நான் சொன்னேன், அந்த ஏக இறைவன் அல்லாஹ் ஆகிய அந்த ஒருவன் தான் வந்து படைச்சான் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அந்த சார் வந்து நிறைய என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சார். என்னால பதில் சொல்ல முடியல. ஏன் பதில் சொல்ல முடியலன்னா, நான் வந்து எங்க அப்பாக்காக தான் ஏத்துக்கிட்டேன்னு சொன்னேன். குரானை வந்து நான் படிக்கல ஒழுங்கான முறையில, ஏதோ அப்பா சொன்னாங்கன்றதுக்காக தான் ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் நினைச்சேன், நம்ம இவருக்கு வந்து ஒழுங்கான முறையில் எத்தி வைக்கணும், இன்னும் நம்ம திருந்தணும் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய கிருபையால குரான் எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது அல்லாஹு அக்பர், அந்த குரான்ல ஏக இறைவனை பத்தி, அவனோட வல்லமையை பத்தி, அவன் சிபத்துக்கு பத்தி ஏராளமான விஷயங்கள் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா பெண்ணுரிமை சட்டம், அதாவது இன்னைக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்துச்சுன்னா உடனே என்ன செஞ்சுறாங்க, அதுக்கு நாளைக்கு வரதட்சணை கொடுக்கணும், அதுக்கு நல்லா செய்ய வேண்டிய சீரெல்லாம் செய்யணும் சொல்லிட்டு உயிரோட புதைச்சிடுற ஒரு நிலை இன்னைக்கு கூட பாத்துட்டு இருக்கோம். சமீபத்துல ஒரு போன வாரம் கூட ஒரு இந்த சம்பவம் நடந்துச்சு. அப்போ இந்த வசனம் வந்து குரான்ல ஒரு வசனம் இருக்குங்க, என்னன்னா 6வது அத்தியாயத்துல 151வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலா தக்துலு அவுலாதகும் இன் இம்லாகி நஹ்னு நர்சுகுகும் வ இய்யாஹும், அதாவது வறுமையின் காரணமாக கூட உங்களோட குழந்தையை வந்து கொல்லாதீங்க, ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் நாமே வந்து உணவளிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். இந்த வசனத்தை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து எனக்கு கவர்ந்துச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் தான் வந்து மனக்கொடையை கொடுக்கணும்னு சொல்றேன், அந்த பெண்கள் உரிமை சட்டம், இந்த மாதிரி எல்லா சட்டங்களும் இஸ்லாத்துல எனக்கு கவர்ந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நான் நினைச்சேன், இனிமேல் நம்ம அப்பா கோசம் ஏத்துக்கிட்டோம்னா மறுமையில ஒரு பிரயோஜனம் கிடைக்காது அப்படின்னு ஒரு எண்ணத்தோட அல்லாஹ்வுக்காக நம்ம ஏத்துக்கணும், அப்படின்னா தான் நம்ம நன்மை பெற முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும்ன்ற ஒரு நோக்கத்தோட நான் ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் நினைச்சேன், இந்த இதை வந்து நம்மளோட மட்டும் வச்சுக்க கூடாது, மற்றவங்களுக்கு எடுத்து நம்மளால முடிந்த அளவுக்கு எத்தி வைக்கணும்ன்றதுனால நான் நிறைய அல்ஹம்துலில்லாஹ் என்னால முடிஞ்ச அளவுக்கு பயான் செஞ்சிட்டு இருக்கேங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இந்து மதத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான சிலை வணக்கங்கள் இருக்கும். நான் ஒரு தடவை வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்து ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு போயிருக்குமா, இப்ப ஹிந்துல இருக்கும் போது வந்து ஒரு பள்ளி இருக்கும், அந்த பள்ளியை தொட்டா பாவம் நீங்குமா. எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு மடத்தனமான அறிவுக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தை அந்த ஹிந்து மதத்துல போதிச்சிருக்காங்கன்னு பாருங்க. நானும் போய் அதுக்கு 2 ரூபாய் டிக்கெட் நானும் எடுத்து போய் ஒரு மேல ஏணியில போய் ஏறி நானும் டச் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிலை வச்சு வணங்கினாதான் ஒரு பயம் பக்தி வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஹிந்து மதத்துல. ஆனா உண்மையிலே சொல்றேங்க, இஸ்லாத்துல வந்து இதெல்லாம் ஒரு முறியடிக்கும் விதமாக சிலை வணக்கம் இல்லாம வந்து இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க சிலை வணக்கம் இல்லாத அந்த வழிபாடு வந்து அந்த உணர்வோடு இறைவனை நம்ம என்ன செய்யணும், பயப்படுறோம் இல்லையா, அதேதான் எனக்கு இஸ்லாம் எனக்கு மிகவும் கவர்ந்துச்சு. ஆனா இதை கூட நீங்க உணர மாட்டீங்களே பெயர் தாங்கிய முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, ஏன் தர்கா வழிபாட்டுல மொழி இருக்கீங்க? அல்லாஹ்வுடைய இறையச்சம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, நீங்க தொழுதுக்கு அப்புறம் அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறீங்களே, அதுல இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு இறந்து போயிடுச்சா? அடுத்த நிமிஷமே தர்காக்கு போய் அந்த அவுளியாட கையை எழுந்துறீங்க, ஒவ்வொரு அவுளியாவுக்கும் ஒவ்வொரு பண்டை கொடுத்துறீங்க. இந்த அவுளியாவுக்கு வந்து விசா கொடுத்து, விசா வச்சா இந்த அவுளியா சரி பண்ணுவாரு, இந்த அவுளியாட்ட போனா குழந்தை இல்லாதவங்க இந்த அவுளியாட்ட குழந்தை வந்துரும். இதெல்லாம் யாரோட கலாச்சாரம் தெரியுமா? நான் முன்னாடி இந்த ஹிந்து மதத்தோட கலாச்சாரம். லட்சுமி கிட்ட கேட்டா பணம் வரும், சரஸ்வதி கிட்ட கேட்டா வந்து படிப்பு வரும் சொல்லிட்டு இந்த மாதிரி சிபத்துகளை, இறைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்புகளை வந்து நீங்க என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த அவுளியாக்களை பிரிச்சு கொடுத்துட்டீங்க. இதையெல்லாம் நீங்க என்ன செய்யணும், இந்த நிமிஷத்துல இருந்து, இந்த மாநாட்டுல வந்திருக்கக்கூடிய இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என்ன செய்யணும், இல்ல இறைவனுக்காக பயந்து இந்த நிமிஷம் உறுதிமொழி எடுங்க. நான் இறைவனுக்காக
அதாவது இணை வைக்கவே மாட்டேன் அப்படி உறுதிமொழி எடுத்து இறைவன் பாவ மன்னிப்பு கேளுங்க, நிச்சயமாக உங்களோட பாவ மன்னிப்பை வந்து இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கான். இன்னும் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். இன்னும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகளுக்கும் என் அன்பினை தெரிவித்துக் கொண்டு சில முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிச்சேன். என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு பிறப்பும் இறப்பும் ஒரு முறைதான் வரும். மறு ஜன்மம் உனக்கு கிடையவே கிடையாது. ஒரு அப்பட்டமான அறிவுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை தான். அதனால இந்த பிறப்பும் இறப்பும் ஒரு முறை தான் வரும். இந்த வாய்ப்பினை நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு நம்ம மட்டும் சொர்க்கத்துக்கு போகணும்ன்ற ஒரு நினைப்பு இல்லாம மற்றவங்களும் இஸ்லாத்தின் பால் வரணும்ன்ற சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கு, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யதி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே, இந்த பொறுப்பை குறித்து கண்டிப்பாக நீங்க மறுமையில் விசாரிக்கப்படுவீங்க. இந்த ஹதீஸின் அடிப்படையில நீங்க மட்டும் இந்த தௌஹீத் பக்கம் ஏத்திட்டு வந்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு சகோதர சகோதரிகள் இது பிற மக்களுக்கும் எடுத்து வைக்கணும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அம்முவாக இருந்து இப்பொழுது ரிதுவானா என்ற பெயர் பெற்றிருக்கின்ற சகோதரி ரிதுவானா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று முஸ்லிமாக பிறந்த நம்ம இன்னைக்கு முஸ்லிமா வாழ்றோமா என்பது நமக்கு தெரியாது. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை, முஸ்லிமா பிறந்திருக்கணுமே, அவங்கள போல வாழ்ந்திருக்கணுமே அப்படின்ற ஆசை எனக்கும் இருந்துச்சு. ஆனா என்ன நான் வருத்தப்படுவேன் தெரியுமா, முஸ்லிமா பிறக்கலையே அப்படின்னு வருத்தப்படுவேன். அப்படி இருக்கும் போது நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் கடையில போய் வேலை செய்ய போனேன். அங்க போய் அக்கௌண்டிங் பார்க்கும் போது அங்க ஒரு முஸ்லிமான சகோதரர் என்னிடத்தில் மார்க்கத்தை ஏற்றி வைக்கிறாங்க. எப்படின்னா, நான் உங்கள கேட்கிறேன், எனக்கும் ஆசை தாங்க, இருந்தாலும் உங்க எழுதுன பிறக்கலையே, நான் ஒரு அனாச்சாரமான குடும்பத்துல போய் பிறந்துட்டேனே, ரொம்ப ஆச்சாரம் பாப்பாங்களே, நான் என்னங்க செய்யறது அப்படி சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன். அப்ப சொன்னாங்க, அப்படிலாம் சொல்லலைங்க எங்க மார்க்கம், எப்ப வேணாலும் இஸ்லாத்தை ஏத்துக்கலாம். அந்த தாய் நல்வழியில இருந்தா அந்த குழந்தையும் நல்வழியை தேடி வரும். உங்க தாய் ஒரு கேஃபீரா இருந்தனால அவங்களோட வழியில உங்களையும் வளர்த்திருக்காங்க அப்படின்னாங்க. என்ன அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா குர்ஆனை கொடுத்தாங்க. அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு, அதிகமான முறையில பிதாத் இருந்துச்சு. அவங்க என்ன தெரியுமா, அல்லாஹ்னு ஈமான் கொள்வாங்க, ஆனா முழுக்க முழுக்க தர்காவாசியாக இருந்தாங்க. அல்லாஹ் மட்டுமே இறைவனாகிய அந்த களிமா முடிஞ்சிட்டு இன்னைக்கு பெயர் தாங்கி முஸ்லீமாக வாழ நம்ம இன்னைக்கு அவங்கள போல ஒரு சுன்னத் வல் ஜமாத் அப்படின்னு பேர சொல்றாங்க. ஆனா அவர்கள் சுன்னத்தை பேடக்கூடியவர்கள் அல்ல, இன்னும் நபி வழிய புறக்கணிக்க கூடியவர்களா இருந்தாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மார்க்கத்தை இன்னைக்கு எட்டி வச்சாங்க, தொழுகை இப்படிதான் நாங்க செய்வோம். இன்னும் நீங்க எப்படி இஸ்லாத்துக்கு வரணும்னா, முன்ன சகோதரி சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க குளிக்கணும், இந்த மாதிரி நீங்க களிமா மொழிஞ்சா மட்டும் முஸ்லீம் ஆக முடியாது, இன்னும் எங்களுடைய மதத்துல அதிகமான இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது அந்த கடையில வர ஒரு கஸ்டமர் என்னன்னா, அவர் தௌஹீத்வாதி. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வின் டிவி பாருங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எங்க வீட்டுல அதெல்லாம் பார்க்க அலோட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. சரி, நீங்க வேணா அந்த அட்ரஸ் அந்த கான்டாக்ட் நம்பர் தாங்க அப்படின்னு. அப்படி சொல்லும் போது எங்க வீட்டுல எனக்கு திருமணம் ஏற்பாடு பண்றாங்க. இதுக்கு மேல நம்ம இருந்தோம்னா நம்மள கல்யாணம் பண்ணி அவங்களே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. எனக்கு எப்படின்னா, சின்ன வயசுல இருந்து அவர்கள் தான் திருமணம் செய்வேன்னு சொல்லி நிச்சயம் பண்ணிடுவாங்க. அப்படி உள்ள மார்க்கத்துல பிறந்தேன்னா எனக்கு அப்படிப்பட்ட மார்க்கம் முக்கியமா தெரியல, இஸ்லாம் மட்டுமே முக்கியமா தெரிஞ்சு. அப்படி தெரியும் போது நான் அவங்கள்ட்ட சொல்றேன், இது மாதிரிலாம் எனக்கு சூழ்நிலை இருக்கே, எனக்காக ஒருத்தவங்க வேற கல்யாணம் பண்ணி காத்திருக்காங்களே, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்றேன். எங்க இஸ்லாம் மதத்தை பொறுத்தளவு தாயோ தந்தையோ உற்ற நண்பனோ யாருக்காகவும் அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அந்த அட்ரஸ வாங்கிட்டு எங்க வீட்டுல அந்த திருமண ஏற்பாடு பண்றதுனால நானே தனிமையாக எனக்கு தெரிஞ்ச சில சகோதரர்கள் மூலியமாக நான் டிஎன்டிசி ஆபீஸ் போறேன். அவங்க விட்டதோட சரிங்க, எங்க வீட்டுல பிரச்சனை பண்ண தாங்க முடியாம அவங்க எல்லாம் கண்டுகிட்டாங்க.
ஆனா அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையினால இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த ஜமாத் எனக்கு இன்னைக்கு முழுக்க முழுக்க முழு மார்க்கத்தை நீ கற்றுக் கொடுத்திருக்கு. எந்த அளவுக்குன்னா நான் மட்டும் இன்னைக்கு சத்தியத்தை புரிஞ்சு தெரியுதுன்னா இன்னைக்கு அந்த சுன்னத்துல் ஜமாத்து பக்கம் நான் போயிருந்தேன்னா மூட நம்பிக்கையிலும் தர்காலையும் முழுக்க முழுக்க முழுகி இருந்து நான் இன்னைக்கு என்ன செஞ்சிருப்பேன், நரகத்து பக்கம் போகக்கூடியதா இருந்திருப்பேன். அல்லாஹ் என்னை காப்பாத்தி இன்னைக்கு அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையினால இன்னைக்கு இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றனால இன்னைக்கு என்ன செஞ்சிருக்க, இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் மட்டுமே வணங்குவேன். இன்னும் அல்லாஹ் தன் திருமையில் அதிகமானவரை சொல்லும் போது அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ளுங்கள் ஈமான் கொண்டவரே அப்படின்றான். இன்னொன்னு அல்லாஹ் தஆலா அதிகமா குர்ஆன்ல சொல்லும் போது யா அய்யுல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூலு, இன்னும் ஈமான் கொண்டாடியாரே அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்படுங்க, அவன் தூதருக்கு மட்டும் கட்டுப்படுங்க சொல்றான். அந்த குர்ஆன் வசனம் மட்டும்தாங்க என் மனசுல பதிஞ்சிச்சு. இன்னும் அல்லாஹ்வுடைய அத்தியாயம் இன்னைக்கு நம்ம சின்ன சூறா நினைக்கக்கூடிய அந்த குல்ஹுவல்லாஹ் அஹத் அந்த சூறா என்னுடைய மனதில் ஆழமா பதிஞ்சிச்சு. எந்த அளவுக்குனா அந்த இஸ்லாத்தை ஏத்தனால எனக்கு பல பிரச்சனை வந்துச்சு. எந்த அளவுக்குனா இன்னும் ஜெயிலுக்கு போற அளவுக்கு அதெல்லாம் யார் தெரியுமாங்க தாங்கினாங்க, இந்த தௌஹீத் ஜமாத் இல்ல பாக்கர் என்ற அவர்கள் என்னுடைய அண்ணன் அப்படி சொல்லுவாங்க. எந்த அளவுக்குனா அன்றைய காலத்துல நான் அனாதையா அங்க அடைக்கலம் தேடி வந்ததுக்காக எனக்காக எவ்வளவோ இன்னைக்கு கூட பிறந்த அண்ணன் கூட செய்ய மாட்டாங்க. அதை விட இன்னைக்கு மார்க்கம் தெரிஞ்ச அவங்க இனி அல்லாஹ்வுக்கும் அவன் தூத சொல்லி நடக்கிறதுக்காக இன்னைக்கு எதற்காக செய்யறாங்க, அவர்களும் அல்லாஹ்வுக்காக செய்யறாங்க. அப்ப அங்க அவ்வளவு பிரச்சனை நடக்கும் மத்தியில எங்க அம்மா என்னுடைய கால்ல விடுறாங்க. அப்ப பாக்கட்ட சொல்றேன், எனக்கு எங்க அம்மால ரொம்ப கால்ல விடுறாங்க, என்னால தாங்கிக்க முடியல அப்படின்ற கல்ல கண்ணீர் வடியுது. அப்ப சொல்றாங்க உன்னை இழந்தாதான் உன்னை பெற முடியும் அப்படின்றாங்க. நான் அம்மா விட்டு பெய்யணுமா அப்படின்னு கேட்டேன். இல்ல இஸ்லாத்தை ஏத்துட்டாலும் அவங்கள உற வச்சுக்கலாம், இன்னும் அவங்களோட பிதாட்ல முழுகி போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி அதே போல இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் எப்படின்னா தாய் என்ன 20 வருஷம் வளர்த்திருக்காங்க அப்படி சொல்லும் போது அவர்கள் சொல்ற வாக்கு என் மனதில் ஆழமா பதிச்சு. எந்த அளவுக்குன்னா உன்னை இழந்தாதான் உன்னை பெற முடியும் சொல்லும் போது அப்ப நாங்களும் சொல்றேன் நான் இறை கொள்கை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு. அப்படி சொன்னா இன்னைக்கு இந்த ஜமாத் மூலியமா இன்னைக்கு அசத்தியம் எது சத்தியம் எது சொல்லிட்டு இன்னைக்கு 100% சொல்ல முடியும். இன்னைக்கு இந்த ஜமாத் மூலியமால்தான் இன்னைக்கு மற்றவர்களுக்கு இன்னைக்கு பல பேருக்கு நானு இந்த ஜமாத் இவங்க கற்றுக் கொடுத்த மார்க்கத்தால இன்னைக்கு பல பேருக்கு இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஜமாத் எனக்கு அந்த அளவுக்கு பண்ணக்கூடியதா இருந்துச்சு. இன்னும் எவ்வளவு பெண்கள் என்ன மாதிரி அடைக்கலம் தேடி வர பெண்கள் இந்த மார்க்கத்துக்காக இதுல இணைகிறாங்க. அதற்காக இந்த ஜமாத் மார்க்கத்தை முழுக்க முழுக்க கத்துக் கொடுக்குது. எப்படின்னா 100% பிறந்தா கூட முஸ்லீம் ஆக முடியாது. ஒரு வருஷத்துல இஸ்லாத்தை இருக்காங்களா, 3 மாசத்துல இஸ்லாங்களா, முழுக்கையா தூய்மையான முறையில அவங்க ஒரு முஸ்லீமா மாற்றப்படுறாங்க. அப்பனா எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை நம்ம எந்த அளவுக்கு வாழணும், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதவழி சொன்னபடிதான் கண்டிப்பா நடக்கணும் என்று கூறியதாக எனது நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து டாக்டர் சவுந்தரராஜன் என்ற பெயரில் படித்து பட்டம் பெற்று 4 வருடங்களுக்கு முன்பாக இஸ்லாத்தால் கவரப்பட்டு இன்று முஹம்மது சவுந்தராக இருக்கின்ற சகோதரர் பேச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பார்க்கவ குலம் என்ற உடையார் குலத்தில் பிறந்தவன். நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது, கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தீவிர இந்துவாக இருந்தவன். அதாவது தீவிர இந்து என்றால் நீங்கள் நினைத்து பார்க்கும் அளவுக்கு இல்லாத அளவுக்கு, நினைத்து பார்க்க கூட முடியாத அளவிற்கு ஒரு தீவிர இந்துத்துவவாதியாக நான் இருந்தேன். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு என்றால் நான்
பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் என்ற ஒரு ஆயுதத்தை தயார் செய்யும் அளவிற்கு, அது ஏனென்றால் இந்த இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிமையும் கொன்று குவிக்கும் அளவிற்கு தீவிரமான ஒரு ஆயுதம், நுண் உயிரியல் ஆயுதம் என்று பெயர் தமிழிலே. அது ஏனென்றால் ஒரு மனிதன் ஒரு வெறியனாக இருந்தால் அவன் கத்தியால் குத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அவனால் முடிந்த அளவில் ஒரு 50 பேரையோ 100 பேரையோ குத்தி கொள்ள முடியும். அல்லது ஒரு பாம் வைப்பதாக இருந்தாலும் கூட சில 1000 பேர்களை மட்டும்தான் கொள்ள முடியும். அதற்குள்ளே அவர்களை பிடித்து ஜெயிலிலே தள்ளிவிடுவார்கள் அல்லது மரண தண்டனை கூட கொடுக்கலாம். ஆனால் இந்த நுண்ணுயிரியல் ஆயுதம் என்றால் அதை பிரயோகப்படுத்துபவர் யார் என்று கண்டுபிடிக்கவே முடியாது. அவரை அரெஸ்ட் செய்யவும் முடியாது. அவரை ஜெயிலிலே போட்டால் கூட அங்கே ஜெயிலிலே உள்ள ஆளுகளையும் கொன்று விடலாம். பிடிக்க வர்ற போலீஸையும் கொன்று விடலாம். அப்படி ஒரு உன்னதமான ஒரு ஆயுதம். அதற்கு அதை தயார் பண்ணுவதற்கு மிகவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிகவும் எளிமையாக தயார் பண்ணலாம். அதாவது வீட்டிலே சமைக்கின்ற குக்கரை ஒரு பெட்ரி பிளேட் என்ற ஒரு பிளேட், இனாகுலேஷன் நீடில் என்ற ஒரு நீடில், இது மாதிரி ஒரு மிகவும் அடிப்படையான ஒரு பொருள்கள் இருந்தால் போதும், அதை தயார் செய்து விடலாம். அந்த அளவிற்கு என்னால் ஆர்எஸ்எஸ் காரர்களாலும் இந்த பஜ்ரங்கல் தள் மற்ற அமைப்பினராலும் தூண்டப்பட்டு மிகவும் நிதானமாக, ஒன்று வெறியன் என்றால் ஒரு அவசரமாக முடிவு எடுப்பவனாக அல்ல, நிதானமாகவும் நிதர்ச்சையாகவும் இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களை கொன்று குவிக்க வேண்டும் என்ற ஒரு பேர் ஆவலுடன் உருவானவன் தான் உங்கள் முன் நிற்கும் இந்த முகமது சவுந்தரராஜா மாறிய நான். ஆனால் இந்த தீவிரமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு முஸ்லீமும் இஸ்லாத்தை பற்றி என்னிடம் கூறவில்லை. நான் மிகவும் தீவிரமாக இருக்கும் காலத்தில் ராமமூர்த்தி என்ற ஒரு ஐயர், திருவண்ணாமலையில் மிகவும் பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த, நேருவுக்கு மிகவும் நெருங்கிய நண்பரான ஒரு ஐயர் தான் என்னிடம் வந்து, நீ நன்றாக படித்தவன், படிப்பிலே மிகவும் தேர்ச்சி பெற்று நல்ல அறிவாளியும் கூட, அப்படி இருக்கும் பொழுது நீ இஸ்லாத்தின் மேல் இவ்வளவு வெறுப்புற காரணம் என்ன? அவர்களை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா? அல்லது அவர்களுடைய வேத நூலை பற்றி ஏதாவது உனக்கு அறிமுகம் உண்டா? இப்படி எதுவுமே தெரியாமல் ஒரு சமூகத்தாரின் பேர் இவ்வளவு ஆத்திரம் அடைய காரணம் என்ன? முதலில் இஸ்லாம் என்றால் என்ன, அதன் தோற்றம் என்ன, அது எப்படி மக்களிடம் பரவியது என்று தெரிந்து கொண்டு அதில் நியாயம் இருந்தால் அவர்கள் மேல் கோபப்படு என்று அவரை முதலில் எனக்கு எடுத்துரைத்தவர் ஒரு ஐயர். அதன் பின்பு நான் இஸ்லாத்தை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன். அதே சமயத்தில் இந்து என்றால் யார் என்று தெரியவும் ஆசைப்பட்டு இன்று இஸ்லாமியனாக, ஒரு சுத்தமான இஸ்லாமியனாக நான் வாழ்ந்து கொண்டு என்னுடைய சமுதாய மக்களையும் இந்த அற்புதமான இஸ்லாத்தின் பால் அவர்களை அழைத்து வர வேண்டும் என்ற தவா பணியிலும் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். இப்படி இருக்கும் பொழுது
இங்கு உள்ள லட்சோப லட்சம் முஸ்லிம்களுக்கு நான் ஒரு 2 மணித்துளிகள் செலவழித்து இந்துக்கள் என்றால் யார் என்று அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்து என்ற ஒரு பெயர் ஒரு மதத்தையோ ஜாதியையோ குறிப்பது அல்ல. அது ஒரு ஜியோகிராபிக்கல் நேம், அது ஒரு பூகோள பெயர், அது ஒரு தனிப்பட்ட ஒரு மதமே அல்ல. பார்ப்பனர்கள் அதாவது ஐயர்கள் தனியாக அடி உதை வாங்குவதற்கு பயந்து கொண்டு அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்பார்களே, சிந்து சமவெளி நாகரிகம் என்ற அந்த சொல்லில் இருந்து பிரிந்து வந்ததுதான் இந்த இந்து என்ற ஒன்று. ஜாதிகள் தான் இருந்ததே ஒழிய இந்தியாவில் அந்த இந்து என்ற ஒரு மதம் இல்லவே இல்லை. அடி வாங்குவதற்கு பயந்து ஒளிந்த இந்த பார்ப்பனர்கள் நாம் மட்டும் அடி வாங்கினால் அழிந்து போவோம், ஆகவே இந்த இந்து என்ற போர்வையில் அனைத்து ஜாதிகளையும் ஒன்று கூட்டினால் நாம் நிரந்து அடி வாங்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு சூழ்ச்சியின் காரணமாக அந்த பூகோள பெயரை அந்த ஹிந்து சிந்து நதி கரையில் வசித்தவர்களால் பெயர் சூட்டப்பட்ட அந்த இந்து என்ற ஒரு பெயரை அவர்கள் காமனாக்கி, அதாவது சமத்துவமாக்கி இந்து என்ற ஒரு மதம் என்று அவர்கள் பொய்யாக அதை தோற்றுவித்து விட்டார்கள். ஆகவே இந்து என்பது ஒரு மதமோ மார்க்கமோ அல்லவே அல்ல. அது ஒரு பூகோள பெயர். சிந்து நதி கரையில் வசித்தவர்கள் என்றுதான் பெயரே ஒழிய உங்களுக்கும் ஹிந்து என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். ஏனென்றால் நீங்கள் சிந்து நதி கரையில் இருந்து அப்படியே வந்தவர்கள். ஆகவே அது ஒரு தனி ஒரு மதமாக சித்தரிப்பவர்கள் யார் என்றால் பிராமணர்கள் மட்டும்தான் என்ற ஒரு உண்மையை, ஆராய்ச்சி பூர்வமான ஒரு உண்மையும் அதற்கு சான்றுகளும் நிறைய இருக்கின்றன. இந்த உண்மையை உங்களுக்கு சொல்லியவனாக நான் இதிலிருந்து சற்று விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். செந்தில் என்ற பெயரில் வளர்ந்து அப்துல் ரஹ்மானாக அல்லாஹ் தஆலாவால் அருள் செய்யப்பட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இன்று இந்த இஸ்லாமிய சமுதாயம் கடல் அலையாக இல்ல, சமுத்திரங்களாக மிக பிரம்மாண்ட முறையிலே கூடியிருக்கின்றீர்கள். இந்த வேளையில நாம் ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை முழு அளவிலே உணர்ந்து வாழ்வதற்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கூறுகிறேன். நான் இஸ்லாத்துக்கு பல ஆண்டுகள் ஆயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையினால இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஒவ்வொரு குழந்தையும் இந்த இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தெல்லாம் பிறக்கின்றது. ஆனா நம்மளுடைய சமுதாயம் வளர்க்கக்கூடிய வளர்ப்பிலே சொல்லித்தரக்கூடிய விஷயங்களிலே அந்த குழந்தை வழி தவறி போய்விடுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மனித சமுதாயம்தான் அந்த பிஞ்சு உள்ளத்திலே நஞ்சை விதைக்கிறது. உண்மையிலே சொல்ல போனா இன்னைக்கு எத்தனையோ வழிபாட்டு முறைகள், எத்தனையோ மதங்கள், எத்தனையோ ஜாதிகள் என்று இந்த சமுதாயம் பிரிந்து கிடக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்ன ஹலக்னாக்கும் தக்கரி வல் உன்சா, உங்களை ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கின்றான். நம்ம எல்லாம் ஆதமுடைய மக்கள்.
நம்ம எல்லாம் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறதுக்கு காரணம் நாம் என்ன சில ஆண்டுகள்ல இஸ்லாத்தை ஏற்றிருக்கலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான். அல்லாஹ் நமக்கு நேர்வழிக்கு தந்ததுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த உலகத்துல எத்தனையோ அறிவியல் முன்னேற்றம் பெற்ற இந்த நாட்டில் நிறைய தவறுகள் தான் செய்யறாங்க. அறிவியலை வச்சு இன்னும் பொருளாதாரத்தை வச்சு செல்வாக்குகளை வைத்து தவறுகள் செய்யறாங்க. ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாம் தவறு செய்யாத மக்களாக இந்த உலகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்துல் ஆலமீன் அப்படி அனுப்பப்பட்ட அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையை நாம் பின்பற்றுகிறோம். ஆனால் நமக்குள்ளே பலவிதமான பிரிவினைகள், பலவிதமான கருத்து வேறுபாடுகள், இதையெல்லாம் நம்ம களைஞ்சு நம்ம இஸ்லாம் என்றால் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விடுத்தார்கள். உங்களை வெள்ளை வெளையர் என்று இருக்கக்கூடிய